அந்த மாதிரி எப்படி வீரப்பனாருக்கு செங்கப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்து ரொம்பவும் நெருக்கமானதோ அதே போலதான் இந்த கோட்டியூர் அப்படிங்கிற கிராமம் வந்து நம்மளுடைய தங்கவேல் மாதியன்ற இவருடைய சொந்த கிராமம். மாதியன் தங்கவேலு காட்டி கொடுக்குறாங்க வீரப்பனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புகார் ஆச்சு. கொஞ்ச நாள் கொண்டாந்து அணக்கும் வச்சது எனக்கு கொஞ்சம் ஞாபகம். யாரு கொண்டாந்து வச்சது? அது வீரப்பாளுங்களே தான் வச்சாங்க, இல்ல ஃபாரஸ்ட்காரி வச்சாங்களா தெரியல. வச்சு 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி வீரப்பம் மாதியன் கங்கவாணி சுடுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் இதாச்சு. அவன் எப்படி சுட்டுப்புடுவான், நாங்க என்ன பண்ணோம் அவங்கள அப்படின்னு பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. என்னையும் பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க, உங்களையும் பிடிச்சாங்க. இது தெரியாது பண்ணிட்டுன்னு கூப்பிட்டானு தெரியல, எப்படி கூப்பிட்டானு தெரியல. வர வச்சு ஆளுங்களுக்கு பொது மனுஷன் 2-3 பேர்த்த வர வச்சு இருக்கிறவன் அல்லையில இருக்கிறவன் முன்ன வந்து என்னைக்கு இருந்தாலும் வீரப்பனை சுட்டுப்பிடுவாங்க. வீரப்பா அவன் கோட்டை இருக்காரு சுட்டுடுவாங்க. நீ வந்து அவங்கள மென்ன சுடணும். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். பாருங்க, இது வந்து கர்நாடகா மாநிலத்துல குறிப்பா இது கோட்டியூர் அப்படிங்கறதா இந்த கிராமம். இது வந்து கிராமத்தை சொன்ன உடனே எல்லாத்துக்குமே தெரியும். செங்கப்பாடி அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய காட்டுராஜ வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த ஊர் தான் செங்கப்பாடி அப்படிங்கிற கிராமம். அதே போல இது முக்கியமான ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எப்படி கேட்டீங்கன்னா, காட்டுராஜா வீரப்பனாருடைய பங்காளி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்புறம் சொல்லப்போனா ஐந்துரை, மாதியன், தங்கவேலு, தனபால் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த குடும்பத்திற்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு உள்ள ஒரு அற்புதமான ஒரு குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எப்படி வீரப்பனாருக்கு செங்கப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமம் ரொம்பவும் நெருக்கமானதோ அதே போலதான் இந்த கோட்டியூர் அப்படிங்கிற கிராமம் வந்து நம்மளுடைய தங்கவேல் மாதியன்ற இவருடைய சொந்த கிராமம் தான் இது. இந்த கிராமத்துல ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை தான் நீங்க ஐயா கிட்ட கேட்க போறீங்க. ஐயா வணக்கம். ஐயா ஐயா உங்க பேர் என்னங்க? ஐயா அம்மாசிங். ஐயா நீங்க என்ன ஊருங்க? நீங்க? நாங்க ஆத்தூர். ஆத்தூர் சொந்த ஊர்? ஆத்தூர். சரிங்க. இப்ப நாம இங்க இருக்கக்கூடிய ஊர், இந்த ஊருடைய பெயர் என்ன? கோட்டியூர். கோட்டியூர். சரிங்க. இப்ப இந்த கோட்டியூர் அப்படின்னு சொல்ல போனா செங்கப்பாடி அப்படின்னா வீரப்பனுக்கு உரிய ஊரே தான் செங்கப்பாடி அப்படின்னு சொல்றாங்க. செங்கப்பாடி அருகாமையில இருக்கிறதா இந்த கோட்டியூர். இந்த கோட்டியூர் அப்படின்னு தங்கவேல், மாதியன், ஐந்துரை, தனபால் இவங்க மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த நெருக்கமான அந்த ஊர் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அதை பத்தி சொல்லுங்களேன். அவன் வந்து பூரியுமே சொத்து இந்த கோட்டையூர் தான். தங்கவேல், மாதியன், ஐந்துரை, ஐயனோ இவங்க எல்லாத்துக்கும் பூரியமான சொத்து. அது ஃபர்ஸ்ட்ல எப்படி எல்லாம் கவனிச்சு என்னன்னு நமக்கு தெரியாது. அப்ப கொஞ்சம் சின்ன வயசு. குறிப்பிட்ட நாள் கழிச்சு இந்த ஆனவாசரு ஆன பாரஸ்ட்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து கோயம்புத்தூர்காராட்டங்களு, தமிழ் பேசுவாரு, கன்னடத்துல ஊட்டி பேர் இல்லது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது தொடர்பாயிருச்சு. வீரப்பனை காட்டி கொடுக்குறான். அவங்களுக்கு இவங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. யாருக்கு? பாரஸ்காருக்கும் மாதியன் தங்கவேலு இந்த டீமுக்கு அரசுக்காரு மாதியன் தங்கவேலு காட்டி கொடுக்குறாங்க வீரப்பனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் புகார் ஆச்சு. கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி விவரம் வந்துச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. வீரப்பனை பாரசுக்காரு பிடிச்சானாங்க. அப்புறம் மாதியன் தங்கவேலு வீட்டுல கொண்டாந்து அணக்கும் வச்சது எனக்கு கொஞ்சம் ஞாபகம். யாரு கொண்டாந்து வச்சது? அது வீரப்பாளுங்களே தான் வச்சானாங்க, இல்ல ஃபாரஸ்ட்காரி வச்சாங்களா தெரியல. வச்சு 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. கூட்டு போய் அவங்களுக்கு ஒரு 3 மாசம் மட்டும் உள்ள வச்சிருந்து திருப்பி கூட்டிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனது யாருன்னா ஆன ஃபாரஸ்ட்காருக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டி போறாங்க. தங்கவேலு மாதியனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அந்த கொம்பு வந்து அவங்க காட்டுல மலா மாத்தவர் தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க. இவங்களோட காட்டுல இருந்து மாதியன் தங்கவேலு காட்டுல இருந்து எடுத்துட்டு போனாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. திருப்பி ஒரு நாள் கழிச்சு விட்டுட்டாங்க. சாமியில விட்டாங்களா என்னத்துல விட்டாங்கன்னு தெரியல. திருப்பி விட்டுட்டாங்க. விட்டதுக்கு முன்னால ஒரு 6 மாசம் கூட ஆகல. விட்டதும் வீரப்பம் மாதியன் கங்கவாணி சுடுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் இதாச்சு. அவன் எப்படி சுட்டுப்புடுவான், நாங்க என்ன பண்ணோம் அவங்கள அப்படின்னு போயிட்டு இருந்துக்கிறாங்க. போற வழியில வீரப்பம் கல்லாட்டில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து சுட்டுவிட்டான். அப்படி போயிட்டு வர வழியில 2 பேர்த்தையும் மாதியன் தங்கவேலு சுட்டுட்டாங்க. அப்புறம் எங்க சின்ன பாட்டம் கோப்பால அதால வந்தது, இன்னொருத்தர் வந்தது, அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. 2 பேர்த்து விட்டாங்க, 2 பேர் சுட்டுட்டாங்க. தப்பிச்சு வந்து திருப்பி இவங்க கிட்ட வந்து எல்லாம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க இங்க 4 பேர் இருக்கிறாங்களே எல்லாம் வெளியில போயிருங்க, இருந்தா சுட்டுருவாங்க. இந்த 4 பேர் பேரு அவங்க பேரை சொல்லுங்க. யாரு? ஐயனோ, ஐந்துரை, முத்துக்குமாரம், கொலசாகரம், வர எங்க மாமன் தனப்பாலம், இவங்கெல்லாம் எல்லாம் போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க என்னத்துக்கு போவோம், நாங்க என்ன தப்பு பண்ணணும்னு இருந்தாங்க. அதான் 2-3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கழிச்சு இல்ல சாமி கும்பிட்டுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சு அவங்காட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் சுட்டது யாரு? வீரப்பம்.
சாமி கும்பிட்டு நாம இப்படி நான் சாமி சுட்டு கும்பிட்டு சமாதானமா சமாதானமா போயிடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஃபாரஸ்ட்காரு இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க, என்னையும் பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க, உங்களையும் பிடிச்சாங்க. இது தெரியாத பண்ணிட்டுன்னு கூப்பிட்டானு தெரியல, எப்படி கூப்பிட்டானு தெரியல. வர வச்சு ஆளுங்களுக்கு பொது மனுஷன் 2-3 பேர்த்த வர வச்சு கொண்டு போய் அங்கேயே சுட்டாங்க. இல்ல இவங்களை சொல்றதுக்கு என்ன காரணம்னா அவரு இவங்க சொல்றதுக்கு காரணம் இருக்கிறவங்க அல்லையில இருக்கிறவங்க முன்ன வந்து என்னைக்கு இருந்தாலும் வேர்ப்புனா சுட்டுப்பிடுவாங்க, வேர்ப்பா அவங்க கோட்டை இருக்காரு சுட்டுடுவாங்க. நீ வந்து அவங்கள முன்ன சுடணும், சுடலைன்னா உன்ன சுட்டுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி கொண்டுக்கலாம் அப்படின்னு தான் அவன் கூட்டிட்டு போறேன். சொல்ல போனா அது ஏன் சூழ்ச்சி பண்ணி ஏன் சொல்லணும்? அதுக்கு காரணம் வந்து இவங்க வீரப்பன் விட்டா இவங்களை விட்டா வீரப்பட கொண்டு வருவாங்கிற ஒரே குறிக்கோள் தானே. ஒரே குறிக்கோளால தான் வீரப்பன் இவங்கள 5 பேத்தையும் அங்க வர சுட்டுருக்கோம். சரி, ஒரு உதாரணம் கேட்டா வீரப்பன் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி ஆயுதம்லாம் வச்சிருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இவரு வந்து இவங்களும் அந்த மாதிரி துப்பாக்கி ஆயுதம்லாம் வச்சிருந்தோம். துப்பாக்கி ஆயுதம்லாம் வச்சிருந்தாங்க. இவங்க அங்க வரும்போது சாமி கும்பிட வரும்போது நாங்களும் எதுவும் வச்சுக்கிறதில்ல, நீங்களும் எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு வர வழியில பக்கமா வர வச்சு செக் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் பார்க்கும்போது சுத்தில மட்டும் அலங்காட்டுக்குள்ள எல்லாரும் துப்பாக்கி ஆரம்பிக்கிறாங்க. வீரப்பங்கிட்ட துப்பாக்கி இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஒரு 3 துப்பாக்கி எடுத்துட்டு வந்து வீரப்பங்காயில வீரப்பனாட உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கோட்டை இருக்காரு எல்லாம் உட்காந்துட்டு 3 துப்பாக்கி கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்ப வந்து மாதேசன் கொஞ்சம் உஷாராவே இருந்திருக்கிறாப்படி. அவரு பாலா பண்ணிட்டே இருந்துக்கிறாப்படி. கொஞ்ச நேரம் 5 மணி டைமுக்கு பழந்தாங்காய் வாங்கிட்டு வர போனவங்க வரலன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. வந்தா சாமி கும்பிட்டுலான்னு வரவங்களும் ஒண்ணும் இல்லை. 5 மணி சுமாருக்கு சுட்டுவிட்டாங்க. சரி, அந்த இடத்துல சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கோயில் வந்து ஒரு பெரிய கோயிலா இருக்கா? எந்த மாதிரி அந்த கோயில்லாம் இல்லைங்க, ஒரு சொட்டக்காடு, சமக்காடு, மைதானமா இருக்குது. நல்லா வேச மாசி பங்குனி எல்லாம் பாத்தீங்கன்னா எட்டணை வரைக்கும் தெரியும், ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தெரியும். ஓடனா கூட மரம் இருக்குது, ஓடனா கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் கேப்புக்கு தெரியும். ஒவ்வொரு மரப்படியும் தான் ஒளிஞ்சு ஓடிக்கணும். ஓடிக்கிட்டு இருந்தா கூட நல்லா தெரியும். சுத்தில ஆளுங்க ஒரு 100 பேத்துக்கு பக்கமா ரவுண்ட் பண்ணி அது தெரிய எட்டத்தான். 8 வேகத்துல எல்லாம் ஓடணும் கூட முடிக்கிட்டு வச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. அதுல வந்து மாதேசம் அவரு வந்து தப்பிச்சு அவருக்கும் குண்டு ஈடுபட்டுருச்சு. இந்த விரல 2 விரல ஏறிச்சு. வர காலில் லேசான எலிச்சுப்பட்டு இருந்துச்சு. வர எங்க பாட்டனை கத்தியில சொல்லிட்டு அடிச்சிருக்கிறாங்க. அந்த போகும்போது தோல் சீட்டில் லைட்டா கத்தி. பாட்டனா யாரு? அவர் பேரு பொன்னுசாமியா? பொன்னுசாமி. அவரையும் கொல்ற, அவரை கொல்றதுக்காக இது பண்ணல அப்படிங்கிறாங்க. அவரை வந்து அவரையும் கொல்றதுக்காக இது பண்ணல. வீரப்பனுக்கு இல்லையா இருக்கிற வீரப்பன் கூட்டாளி ஆளுங்க தெரியாதவங்க வச்சிருந்தாங்களா இல்லையா, அவங்க இதுவும் அவங்க தானே அப்படின்னு ஓடும் போது கத்தியில சொல்லிட்டு அடிச்சிருக்கிறாங்க. கத்தி இப்படி பழட்டி அடிச்சுட்டு போனது தோல் சட்டி வச்சு போச்சு. சும்மாதான் விழுந்து ஒரு 6-7 மணிக்கு 8 மணி இருக்கும் வந்துட்டு அப்படி நடந்து வந்து ஒழிஞ்சுட்டு அப்புறம் மேட்டூர் போயிட்டாங்க. இங்க இல்ல அப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சுதான் போலீஸ் தொலைவி, கர்நாடகா போலீஸ் எங்க பாட்டனை பிடிச்சிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் உங்க பாட்டனா அவரு பாவம், நீங்களே பாதிக்கப்பட்ட குடும்பம், உங்க தாத்தாவை ஏன் அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? காரணம்னா நீ உங்க பிள்ளைங்களை கூட்டி போய் கொள்ள வச்சுட்டு, உங்க தம்பி மாரு உங்க சித்தப்பா தம்பி மாரு கூட்டி போய் கொள்ள வச்சுட்டு பண்ணாங்க. இல்ல வேற ஆளுங்க இங்க வந்து நாம அதிகமா தமிழ்காரு ஒரு 10 பேரு ஒரு 100 பேருக்குள்ள கன்னடம் பேசுறவங்க இருப்பான். அவங்க வந்து கன்னட போலீஸ்கார்கிட்ட ஐடியாவோட கொடுத்துட்டாங்க, இவங்களையும் அரெஸ்ட் பண்ண சாதி இனம் இவங்களையும் விடாதீங்க, இவங்களும் ஒரு ஊழல் செய்யறவங்கப்பான், இவங்களும் ஆன வேட்டாடிக்கிட்டு இருந்தவங்கப்பான் அப்படின்னு ஐடியா கொடுத்து எங்க பாட்டனையும் ஒண்ணு அவரு எந்த வேட்டைக்கும் போக மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு, அவரையும் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரு திருப்பி கூப்பிட்டு நாள் வச்சு சாமியில வந்த அப்படி கேஸ் முடிக்காத வந்துட்டு அப்படி கேட்டாங்க. வயசு ஆகி ஒரு 70 வயசு சுமார்ல திருப்பி அந்த கேஸ் தையில எடுத்து திருப்பி கொண்டு போய் உள்ள போட்டாரு. உள்ள போட்டு செயலுக்குள்ளேயே தான் செப்பாரு. சொல்ல போனா முழுமையா வேற போனாலையும் பாதிப்பு, குடும்பமும் பாதிப்பு, போலீஸாலையும் பாதிப்பு, போலீஸானாலையும் பாதிப்பு. இவங்களும் ஆன வேட்டை ஆட போயிருக்கிறாங்க. சரி, இவங்களும் ஆன வேட்டை ஆடினவங்க, வீரப்பனும் ஆன வேட்டை ஆடினவங்க. அப்ப ஃபாரஸ்ட்கார்கிட்ட அப்பெல்லாம் ஃபாரஸ்ட்கார் 1-2 தானே இருப்பாங்க, அதிகமா இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த செங்கப்பாடியே வந்து ஒரே கார்டு இருப்பான், ஒரு ஆள் போக யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்கள மிரட்டி வச்சுக்கிட்டு
ஆணைய அடிச்சு தந்துட்டு வித்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீரப்பனை காட்டி கொடுக்குறாங்க, மாதையன் தங்கவேலு வீரப்பனை காட்டி கொடுக்குறாங்கன்னு அவருக்கு தவறா யாரோ தகவல் தவறா முன்ன என்னைக்கு இருந்தாலும் வீரப்பா மாதையன் தங்கவேலு பாரஸ்காரன்னு லிங்கில் இருக்கிறாங்க, உன்னை வந்து ஆனக்கொம்பாட பிடிச்சி தராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தவற தகவல் அது போட்டியாகி போச்சு. வீரப்பா ஆனக்கொம்பை அடிச்ச ஆனக்கொம்பை இவங்களு காட்டிலையும் கொண்டாந்து வச்சுட்டாங்க, மாதையன் தங்கவேலு காட்டிலையும் கொண்டாந்து வச்சுட்டாங்க. யார் வச்சது? அது வீரப்பா அடிச்ச ஆனக்கொம்பு தான். இவங்க கிட்ட அந்த நேரத்துல ஆனக்கொம்பு இல்லையா, சரி. அந்த கொம்பை வச்சுதான் அந்த மாதையன் தங்கவேலையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. அதுல இருந்து அப்படியே போட்டி ஆயிடுச்சு. அப்புறம் ஆன ஃபாரஸ்ட்னு ஒரு ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட் வந்து இவங்க 5 பேரு சாவாத அந்த 2 பேர்த்து சுட்டதுக்கு முன்னால 5 பேர்த்துக்கிட்ட கலேசுங்க. இவங்க கிட்ட பேச்சுவார்த்தனை நடத்தி இந்த வீரப்பனை எப்படி ஒண்ணு பிடிக்கணும் விடக்கூடாது அப்படின்னு அந்த தகவலும் வீரப்பனுக்கு கொண்டு போய் தகவல் கொடுத்துட்டாங்க. இவங்ககிட்ட வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தகவல் கொடுக்கும். இப்ப என்னைக்கு இருந்தாலும் நம்ம பிடிச்சா பாரஸ்காரன் பிடிக்கிறோம், இல்லைன்னா நம்ம அவங்க அண்ணன் தம்பிகள் 2 பேர் சுட்டதுனால இவங்க நம்ம சொல்றாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டா நம்ம பண்ணிக்கலாம், வேணாம் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் பெரிய மனுஷர் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டிட்டு போய் தான் சுட்டுறேன். சரி, என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இவங்களும் அவங்களோட கூட்டு சேர்ந்தா, ஒருவேளை இவங்களும் அவங்கள மாதிரி அவங்களை ஏதோ கொல்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சா? இவங்க கொல்ற மாதிரி வாய்ப்பு எல்லாம் இல்ல. இவங்க நம்பிதான் முழுக்க நம்பிதான் போயிட்டாங்க. நம்பித்தான் போனது. வாய்ப்புக்கிறவங்களா இருந்தா இவங்க துப்பாக்கி இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாம் இவங்ககிட்டயும் இருந்துச்சு. பையங்களும் ஒரு 10-20 துப்பாக்கி இடம் வச்சிருந்தாங்க. இவங்க ஏன் ஒரே துப்பாக்கி கூட எடுத்துட்டு போக போறாங்க? நம்பி போலாம். எங்க சித்தம்மா 2 பேர்த்த இட்டுப்படி எங்க தம்பி மாதிரி இட்டுப்படின்னு நம்பி போலாம் அப்படின்னு போய் சாமி கும்பிட்டு போலாம் அப்படின்னு தான் போனாங்க. இல்லைன்னா துப்பாக்கி எடுத்துட்டு போயிருப்பாங்க. அவன் ஒரு ஆள் சுட்டா இவங்க ஒரு ஆள் சுட்டிருப்பாங்க. ஏட்டி போட்டி ஆயிருக்கும். சேதம் இருக்கு, 2 குரூப்லயும் சேதம் இருக்கு. சமாதானம் பேச போன இடத்துலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சமாதானம் பேச போன இடத்துல தான் இந்த மாதிரி ஆனது. சரிங்க, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தங்கவேல் மாதையன் நம்மளுடைய தனபால் இவங்க இருக்காங்க, உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன உறவு முறை? தனபால் வந்து எனக்கு தாய் மாமா, தங்கவேலு மாதையன் வந்து சின்ன கோட்டை மாதிரி. சின்ன கோட்டை மாதிரி. சரி, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க எப்படிப்பட்டவங்க? ஒரு நல்ல மனிதர்களா? அவங்க எந்த மாதிரி எப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க? மாதையன் தங்கவேலு அவங்க வந்து அரசியல்ல கொஞ்சம் சுல்சான ஆளுங்க. அரசியல்வாதிங்க எல்லாம்? அரசியல்வாதிங்க. அப்ப நம்ம அரசியல்வாதியில சுல்சா பேசிட்டு பெரிய பெரிய அதிகாரிகிட்ட அரசியல்வாதிகிட்ட பேசிட்டு இருந்தவங்க. இது இருக்கிற சாதிக்கார வீரப்பனாக இவங்களுக்கு வரல, வேற சாதிக்காரங்க தான். இவனை விட்டா அரசியல்ல மேலாளா போயிடுவான், இந்த இதுல தான் ஆனக்கொம்பால வச்சு இவங்களை பாரஸ்கார மாட்ட விடணும் அப்படின்ட்டு மாட்ட விடுது. அப்ப டேம் உடஞ்சு பேசி குன்றாவு மாதையா வா, தங்கவேலு வா அப்படின்னு அங்கிருந்து வந்து குன்றாவே முதலமைச்சரே பேசுறாரு அப்படின்ற விவரம் தான் இது இவங்களுக்கு அணிவேற. யாருக்கு? ஊர் பொதுமக்களுக்கு? வீரப்பனுக்கு இல்ல, இந்த கோட்டையூர் மாதையன் தங்கவேலுக்கு, இந்த கோட்டையூருக்காருக்கு அணிவேற குன்றாதான். சொல்ல முடியாது. டேம் ஓடிது குன்றா பேசுறாரு முதலமைச்சரே இவர்கிட்ட பேசும்போது நாம இருக்கிறவங்க இருக்கிறாங்களா, நம்ம பேரு நடராஜ முதலியார்னு, அவன் வந்து இவங்கள ஏவப்படுத்தான். இவங்கள விட்டா போயிடுவான், நம்மள ஒதுங்கிட்டு போறாங்க, வந்துருவாங்க அப்படின்ட்டு வீரப்பங்கிட்ட சாடி வச்சது, இந்த ஆனக்கொம்பு கொண்டாந்து வச்சது, இதெல்லாம் வேற ஆளுங்கிட்டோம். அது யாரு? வீரப்பனாக்கணும் கொண்டாந்து இந்த கொம்பை வச்சிருக்க மாட்டா, அப்படி வேற ஆளுங்க கொண்டாந்து வச்சு பாரஸ்காரிட்டி மாட்ட விட்டு, அப்ப குன்றை விட்டு பேசிட்டா குன்றை நீதி இங்க இருக்கிறவங்க எம்எல்ஏ பேசுறாங்க, எல்லாம் மாநிலங்கள் விட்டு பேசிக்கிறாங்க, அவங்க சொன்னபடி போயிடுவாங்க. இருக்கிற மக்கள் எல்லாம் பூரா மாதையன் சொன்னா சரி, தங்கவேல் சொன்னா சரி அப்படின்னு நம்ம போயிடுவாங்க அப்படின்னு திசை திருப்புறதுக்கு அந்த ஆனக்கொம்பு வந்துச்சு. இவங்களுடைய பிரச்சனை உருவாக்கி இவங்களை ஆல்ரெடி குடும்பத்தையும் அழிச்சிட்டாங்க. குடும்பத்தையும் சுத்தமா அழிக்கணும் அப்படின்றதுதான் அவங்க. சரிங்க, அப்ப அந்த மாதிரி அழிச்சு அந்த குடும்பம் இன்னும் இருக்கா? அவங்க எல்லாம் நான் எப்படி இருக்காங்க? நிலைமை என்ன? அவன் குடும்பம் எல்லாம் அவன் குடும்பம் சுத்தமா இல்லைங்க. இந்த மாதிரி நய வஞ்சகம் செஞ்ச குடும்பம், செஞ்ச குடும்பம் அந்த நடராச முதலியாருன்னு, அவன் குடும்பம் எதுவுமே இந்த மாதிரி சொல்ல போனா வீரப்பனா இருக்கும். சொல்ல போனா நம்மளுடைய 5 வரை இந்த கொத்துக்கார வம்சம் அவங்களையும் சண்டையில விட்டதே மெயினா அவங்கதான். அவங்க தான். அவங்க இதுல வாரிசே கிடையாது, அவங்க சொத்துக்கு ஆளு இல்ல. அந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனாலதான் அவங்க இவங்களுடைய குடும்ப வம்சமே இதாயிருக்கு. சரிங்க, இப்ப சொல்ல போனா நீங்க வந்து சொல்ல போனா கொத்துக்கார மட்டும் வயிறாவில நீங்க சேர்ந்தவங்க, அவருடைய உறவினர்னு சொல்றீங்க. நீங்க வீரப்பனை பார்த்ததுண்டா? வீரப்பனை கொல்லைய நாள் பார்த்திருக்கேன்.
எப்படிங்க இவங்க எல்லாம் சுட்ட பிறகு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடியேவா? முன்னாடியும் பாத்துருக்கிறோம், ஆ. சுட்டு பின்னாடியும் பாத்துருக்கிறோம். ம். கொலைய போலீஸ்கார் வருவாங்க, ஆ. 100-200 போலீஸ் கூட வரும். ஆ. இந்த கோம்பு இருக்குன்னா அந்த கோம்புக்கு அந்த பக்கம் அவளுக்கு கேப்ல நின்னுக்கோ, அப்படி அந்த கோயிலாட்டு நின்னுக்கோ, அப்படி ஆ. இருப்போம். அங்க வந்து 200 போலீஸ் நிக்கும். டேய் நீங்க போறீங்களா சுட்டான்னா அந்த போலீஸ் அப்படியே ரிட்டர்ன் போகும். ஏன்னா 200 போலீஸுங்களா? 200 போலீஸுமே போகும். இந்த வீரப்பன் அப்படி சொல்லும் போதேவா? இவங்க எல்லாம் எடுத்து ஒரு துப்பாக்கி சுட மாட்டாங்களா? எவனும் எல்லாம் துப்பாக்கி தான் வச்சிருக்கோம், ஒருத்தவங்கள சுட மாட்டான். ஒரு 200 போலீஸ் இருக்கும், அவளுக்கு கேப் இருக்கும். எவ்வளவு தூரம் இருக்கும் அதுக்கு இருக்கும்? அதான் ஒரு 200 அடி இருக்கும். இவ்வளவு தான் இருக்கும். அவளுக்கு கேப்ல வீரப்பன் இந்த பக்கம் வந்து வடக்கு போறாரு. வடக்கு வந்து ஒஜினிகள்ல இருந்து போலீஸ் ஒரு 200 போலீஸ், தமிழ்நாட்டு போலீஸ் வருது, ஆப்போசிட்டா வருது. அப்படியே நின்னுச்சு. நான் ஆடு மேய்ச்சி நின்னுக்கிறேன். இருந்தீங்களா? நீங்க ஆடு மேய்ச்சி இவர் சொல்ல போனா நீங்க நேரடியா பார்த்த விஷயம் அது. ஆடு மேய்ச்சி இருந்தோம். நான் பள்ளத்துல கீழே இருக்கிறேன். இவர் இந்த இடத்துல இருந்து அந்த கூப்பிட்டு சொல்ற, அப்படி அப்படியே நின்று பார்த்துட்டு 200 போலீஸுமே குப்புன்னு துப்பாக்கி தூக்கிட்டு ஓடுது. இது கர்நாடக போலீஸா தமிழ்நாடு? தமிழ்நாட்டு போலீஸ். தமிழ்நாடு போலீஸ். தமிழ்நாட்டு போலீஸ். வீரப்ப சாவறதுக்கு எவ்வளவு நாளைக்கு முன்னால நடந்தது இதெல்லாம்? அது வந்து சின்ன வயசு எப்படி சுட்டத்துக்கு முன்னால ஒரு 1.5 வருஷம் இருக்கும். ஓ, தினேஷுக்கு பிறகு சுட்ட பிறகு 1.5 வருஷத்துல நடந்துச்சு. மெட்டுக்கல்ல தினேஷ் எப்படி சுட்டாங்க. அதுக்கு முன்னால 1.5 வருஷம் கழிச்சு அந்த இது நிகழ்ச்சி நடக்குது. நடக்குது. ஏன்னா சுடல, போலீஸ்காரும் சொல்லல, இவரும் சொல்லல. 2 பேரும் சொல்ல நீங்க போய் பொழைச்சீங்க, நான் யார் வீட்டுல போறேன், நீங்க ஒரு வீட்டுல போயிருக்காரு.